காலையிலே வந்து நம்ம தர்ஷிகா, ஜாக்லின், சௌந்தர்யா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் 2வது ப்ரோமோ. அதுக்கான லைவ்ல வந்து பயங்கரமான அந்த ஒரு நிகழ்வுக்கு வந்துட்டு என்னடா சண்டை அப்படிங்கிற மாதிரி இந்த தெரிஞ்சு போச்சு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து எதுக்கு தாண்டா இந்த ஒரு சௌந்தர்யா வந்து மூக்கம் நடிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. புள்ளி கேங் வந்து புள்ளி பண்றதுல வந்து நல்லா பண்றாங்க. ஆனா டாஸ்க்னு வரும்போது அதை கோட்டை விட்டுறாங்களே. டாஸ்க்னு வரும்போது வந்து ஏன் புள்ளி பண்ண மாட்டேங்கிற அப்படியே உண்மையாலுமே அப்படியே நாங்க தாண்டா நேச்சுரலா வந்து டிவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி என்ற 4 பேர் தான் நாங்க தாண்டா வந்துட்டு உண்மையான டெவில் அப்படிங்கிறது நான் ஒரு பட்டம் கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்களே வந்து சொல்லுவீங்க இவங்க தாண்டா டிவில் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கான காரணம் வந்து நான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஒரு சண்டைக்கான ஒரு என்ன சண்டை அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நம்ம வீடியோ ஒரு 20 பேர் தான் பார்க்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும். எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டட் ஆகும். ஏன்னா நம்ம என்னடா அவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறோமே வந்து வியூஸே போல அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு டிசர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஐடியா பண்ணிட்டு எல்லாருமே வந்து எப்படி வந்து அவங்கள்ட்ட இருந்து எப்படின்னா ஒரு ஏஞ்சல் டிவில் என்ன பண்றாங்க, ஏஞ்சல் ஒரு 3 ஹார்ட் எல்லாத்துலயுமே இருக்கும். இன்னைக்கு அந்த 3 பேர் பவித்ரா, சத்யா அண்ட் நம்ம அன்சிதா 3 பேர் வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஹார்ட்டை பறிக்கணும். ஓகேங்களா, என்ன அவங்களை கோவப்படுத்தி அவங்களை அழுவ வச்சு அந்த மாதிரி வந்து சொல்லி ஹார்ட்டை பறிக்கணும். இதான் வந்து டிவிலோட வேலை. அந்த ஹார்ட்டை பறிக்கிறதுக்கு எல்லாருமே எஃபெக்ட் போட்டுட்டு இருக்காங்க. இதுல வந்து நடுவில் உட்காந்துட்டு சாணி முண்டை மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின், சௌந்தர்யா. சாணி முண்டை நாங்க எப்பவுமே சாணி முண்டை. நாங்க வந்து உண்மையான டிவில் நாங்க டாஸ்க் கொடுக்கும்போது அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். நாங்க உண்மையான டிவில் ஏன்னா உண்மையான நாங்க தான் டிவில். டாஸ்க் கொடுக்கும்போது நீங்களாம் டாஸ்க் பண்ணீங்க, நாங்க உண்மையா இருக்கும்போது நாங்க உண்மையான டிவிலே நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணி உட்காந்து வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு எஃபெக்ட் போட்டு இருக்காங்க. தீபக் அங்கிட்டு வந்து பேச்சு திறமையில ஒண்ணு பண்றாரு, இங்கிட்டு சாச்சா முட்டையில பண்றாங்க. அந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் சூப்பரா வந்து எல்லாருமே உட்காந்துருக்கு. இது இங்க வந்து சாணி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குதுங்க. யாருன்னா நம்ம சௌந்தர்யா, ஜாக்லின். இதுல வந்து அன்சிதா வந்துட்டு நம்ம அன்சிதா அந்த ஒரு பேட்ச் வாங்கணும். அந்த ஒரு 3 ஹார்ட் இருக்கும், அது வாங்கணும். அதனால வந்து தர்ஷிகா என்ன பண்றாங்க, உனக்காண்டி ஜெஃப்ரி தோப்பு கட்டணும் போடணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தோப்பு கட்டண மேட்டரே வந்து பெரிய இஷ்யூவா போச்சு. ஏன்னா சாச்சனாக்கு ஜெஃப்ரிக்கு வந்து தோப்பு கட்டண மேட்டர் வந்து அந்த 100 தோப்பு கட்டண போட வச்சு வந்து பெரிய இஷ்யூவா போச்சு. இதனால வந்து இவங்க தோப்பு கட்டண போட்டா வந்து நீங்க வந்து ஹார்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தர்ஷிகா வந்து சொல்றாங்க அன்சிதாட்ட. இருந்தாலும் வந்து போட வந்து அவங்க இதே கொடுக்கல. ஓகேங்களா, அன்சிதா வந்து கொடுக்கல. 136 மேல போயிடுச்சு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து தேக்குறாங்க யாருன்னா ஜாக்லின். ஏன் நீ போற, நான் கிளம்புறா அப்படிங்கிற மாதிரி வந்து நீ அப்படிங்கிற மாதிரி வந்து நல்ல மாதிரி அப்படியே அந்த இடத்துல நடிச்சுட்டு இருக்காங்க. யாருன்னா நம்ம ஜாக்லின் வந்து பயங்கரமா வந்து நடிச்சுட்டு இருக்காங்க. எதுக்குதான் அந்த ஒரு புள்ளி கேங் எதுக்கு தான் பண்ணுது அப்படிங்கறது தெரியல. உண்மையான சுயரூபம் வந்துட்டு இப்பதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தர்ஷிகா வந்துட்டு சொல்றாங்க. ஒருத்தனை கஷ்டப்படுத்தி பாக்குறதுதான் வந்து தர்ஷிகாவோட வேலை. உண்மையான சுயரூபமே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு தர்ஷிகா மேட்டர் வந்துட்டு வருது. இதுல வந்து அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லின் வந்து ஜெஃப்ரிக்கு வந்து கேட்கவும் வந்துட்டு நான் சொல்றேன், நான் தானே உனக்கு தோப்புக்கிற போட சொன்னேன், நான் டிவில் டாஸ்க்ல இருக்கேன், நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஃப்ரி வந்து சொல்றாரு. ஜெஃப்ரி பண்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கர கிளாஷ் ஆகுது. அதுல வந்து அன்சிதா வந்து ஹார்ட் தானே வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேட்சை வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஜாக்லின் வந்துட்டு சொன்னாங்க தர்ஷிகா உண்மையான சுயரூபம் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அது எல்லாரும் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏன் உட்காந்துட்டு ஓபி அடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கிளாஷ் ஒண்ணு கொடுக்க பயங்கரமா 2 பேத்துக்கும் முட்டிக்குது. இதுல வந்து நம்ம சீப்போன்னு வந்துட்டு நம்ம யாருன்னா நம்ம ஜாக்லின் சொல்ல, இங்கிட்ட வந்து இவங்களை வந்துட்டு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்துட்டு சீப்போன்னு சொல்ல, அந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு கிளாஷ் வந்து போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு சௌந்தர்யா வந்து எதுக்கு தாண்டா அந்த ஒரு முண்டை உள்ள வந்துச்சுன்னே தெரியல. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு இருட்டட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு எடிட்டிங் கூட வந்துச்சுல, அந்த மாதிரி வந்து பயங்கரமா வந்து எனக்கு அப்படியே பார்க்க வந்து சீ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பவித்ராவை, அன்சிதாவை அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம தீபக்கா இருக்கட்டும், நம்ம சாச்சனாலாம் வந்துட்டு முட்டையில மண்டையில உடச்சு ஊத்துனதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து நிறைய இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப போய் வந்துட்டு அப்படியே அந்த ஒரு சௌந்தர்யம் வந்துட்டு ஐயோ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் போய் கேட்காம, அவங்களுக்கு எல்லாம் கேட்காம ஜெஃப்ரி உங்க ஃப்ரெண்டு புள்ளி கேங்குக்குள்ள இருக்காங்கல்ல ஜெஃப்ரி, அதனால ஜெஃப்ரி பண்றதுனால உங்களுக்கு ஆத்திரம் அப்படியே பொங்கிட்டு வந்துருச்சு. எப்படி மூத்திரம் பொங்கிட்டு வருமோ அது மாதிரி ஆத்திரம் உங்களுக்கு வந்து பொங்கிட்டு வருது. எதுக்கு தான் அப்படி பண்றாங்கன்னு சத்தியமா தெரியல. ஏன்னா எல்லாத்தையும் ஒரு நியாயம், ஐயோ எல்லாத்தையுமே இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாது, எல்லாருமே இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எல்லாருமே நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, ஜாக்லின் சௌந்தர்யா நினைச்சிருந்தாங்கன்னா பவித்ராவை வந்துட்டு போய் முட்டையை உடைச்சுக்கிட்டு திங்கும் போது, மிளகா கொடுக்கும்போது, அன்சிதா மண்டையில முட்டையை உடைக்கும் போது இப்பெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்துட்டு கெட்டது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படி சொல்லாம இவங்க வந்துட்டு ஜெஃப்ரிக்கு ஒண்ணுன்னா அவங்க வந்துட்டு உள்ள அப்படியே ஒடியாடுறாங்க. அப்படியே குடுன்னு ஒடியாந்துட்டு இருக்காங்க. இதான் வந்துட்டு நடக்குது. அவங்க வந்துட்டு எல்லாரும் பண்ணும்போது வந்துட்டு உள்ள வந்தா பரவாயில்ல, இவங்க ஜெஃப்ரிக்கு மட்டும் நான் உள்ள வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இதெல்லாம் என்ன நியாயம்னு தெரியல. இது வந்துட்டு புள்ளி கேங் வந்துட்டு இப்போ வந்து இந்த ஒரு வாரம் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமான ஒரு சண்டை வந்துட்டு போயிட்டு இருக்குது. இது வந்துட்டு கோவா கேங்குக்கு அண்ட் தர்ஷிகா அண்ட் விஜய் விஷால் அந்த ஒரு கேங்கு மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஏன்னா ஜாக்லினுக்கு நம்ம தர்ஷிகாவும் பிடிக்காது, நம்ம யாருன்னா நம்ம விஷாலு அந்த ஒரு கேங்கே சுத்தமா பிடிக்காது. இங்கிட்ட பாத்தீங்கன்னா வந்துட்டு தர்ஷிகாவுக்கும் ஜாக்லினும் பிடிக்காது, சௌந்தர்யா பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு
பைத்தியக்காரி மாதிரி பண்ணாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு நம்ம தர்ஷிகா வந்து சொல்றாங்க. இது டாஸ்க் நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் ஒரு டிவில், இந்த ஒரு டாஸ்க்ல வந்து நான் டிவில் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்ல. அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து பயணமான ஒரு சண்டை போகும்போது வந்து சீன் சொல்லக்கூடாது அப்படிங்கும் போது வந்துட்டு சொல்லும்போது இப்பெல்லாம் பைத்தியக்காரி மாதிரி பண்ணாத, இப்பெல்லாம் பண்றது வந்து ஒரு சுய ரூபமே இப்பதான் தெரியுது அப்படிங்கிற இது ஒரு டாஸ்க் நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பிக் பாஸ் வீடு, இது ஒன்றும் உங்க அப்பா வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க செம்மையா வந்து தர்ஷிகா வந்து கோவப்படுறாங்க. இதுக்கு தேவையில்லாம வந்து நடுவில் வந்து அடிக்கடி வந்து நடுவில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. யாருன்னா சௌந்தர்யா வந்து நடுவில் பேசிக்கிட்டு நான் சௌந்தர்யா நான் ஒன்ட்ட பேசல, சௌந்தர்யா நான் ஒன்ட்ட பேசல அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வாட்டியாச்சும் வந்து சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க. ஜாக்லினுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினுக்கும் தர்ஷிகாவுக்கு சண்டை. நீ எதுக்குமா உள்ள வரணும், நீ எதுக்கு அங்க ஒரு மானங்கட்ட ஈன பொழப்பு வந்துட்டு அங்க நடத்திட்டு இருக்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. எதுக்குதான் அந்த ஒரு மானங்கட்ட வேலைனே தெரியல. ஜாக்லினுக்குனா குடு அப்படியே அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கிங் பண்றது எதுக்குதான் அப்படி பண்ணுதுன்னு தெரியல. இந்த ஒரு லாஸ்ட் பாயிண்ட் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து சௌந்தர்யா பத்தி உங்களுக்கு புரிஞ்சிடும். சௌந்தர்யா இல்ல உங்க புள்ளிங்க பத்தி புரிஞ்சிடும். இந்த அப்பா பத்தி கேட்க வந்து டக்குனு வந்து என்ன அப்பா பத்தி பேசுற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சௌந்தர்யா வந்து கிளாஷ், பயங்கரமான ஒரு கிளாஷ் வந்து போகுது. தர்ஷிகாவும் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க, கை வச்சாங்க. ஓகேங்களா, இதுக்கு மெயினா வந்து விஜய் சேபி சார் வந்து கண்டிப்பா இதை பேசணும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வந்து தள்ளி விட்டது வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, வந்து தள்ளி விட்டா வார்னிங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இது கண்டிப்பா பேசலன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து சிங்சாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா தலைவனுக்கு போயிடும். ஏன்னா நான் சமகாண்டில் இருக்கேன். என்னங்க இவன் சொன்னா ஒரு நாயம், அவன் சொன்னா ஒரு நாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க அப்பா விடான்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் வந்து தீபக் அதுக்கப்புறம் வந்து பயணமான சண்டை போவோம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இது டாஸ்க், தீபக் வந்து டாஸ்க் பண்ணணும், டாஸ்க் எல்லாருமே பண்ணணும், இல்லைன்னா ஜெயிலுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுல நான் லாஸ்ட் ஒன்னு சொல்றேன்னு சொன்னால புள்ளிங்க பத்தி, நார்மலா இதே மஞ்சரி வந்துட்டு அந்த ஏஞ்சல் டாஸ்க்ல போயிருந்தாங்கன்னா ஐயோ இவங்க 2 பேரும் கிளாஸ் இருக்கு பாருங்க, பயங்கரமா போயிருக்கான். ஆனா வந்துட்டு இப்ப மஞ்சரி வந்து டிவில் கிளாஸ்ல டிவில்ல இருக்கனால உங்களுக்கு வந்து ஆத்திரம் தாங்க முடியல, ஆத்திரமாவது எல்லாம் பேஞ்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேஞ்சிட்டு இருக்காங்க. இதான் வந்துட்டு டிவிலுக்கு வந்துட்டு பயங்கர பிரச்சனை. இதே வந்து நார்மல் டைம்ல மஞ்சரி வந்து எப்படி புள்ளி பண்றாங்க, எப்படிலாம் கேவலமா பேசுறாங்க. இப்ப ஏன் பேசல, இப்ப ஏன் எங்களுக்கு வந்து நாங்க வந்துட்டு டெவில்லாம் அப்படிலாம் நடிக்க முடியும், எங்களுக்கு அப்படிலாம் பண்ண தெரியாது, இப்படிலாம் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு அவங்க பண்ற மாதிரிலாம் பண்ண தெரியாது, அவங்க பண்ற மாதிரி என்ன இத்தனை நாள் வந்து மஞ்சரி வச்சு என்ன பண்ணீங்க, மஞ்சரி ராணுவ வச்சு நீங்க வந்து ஒரு புள்ளி பண்ணலையா, இல்ல மஞ்சரி ராணுவ வச்சு நீங்க ரியலாவே இவங்க தான் ஒரு டிவில். ஓகேங்களா, ரியலா பண்றது எல்லாமே இவங்க தர்ஷிகா தான் டாஸ்க்னால தான் பண்றாங்க. அதுக்கு முன்னால வந்து இந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது. இவங்க வந்து இப்ப டிவிலா பண்ணிக்கிட்டு ஐயோ இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. உண்மையாலுமே நீங்க பண்ணுவீங்கம்மா, உண்மையாலுமே ஒரு கிளாஷ் வரும்போது நீங்க பண்ணுவீங்க, அதுதான் கண்டிப்பான ஒரு டிவில் நான் நினைக்கிறேன். அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு கிளாஷ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. இதை பத்தி வந்து நான் பேசுவாங்க, விஜய் சேபி சார் வந்து சௌந்தர்யா வந்து தர்ஷிகாவை அடிச்சதை பத்தி பேசுவாங்க அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி